அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3லிருந்து 4:30 மணி வரை. குளிகை 12லிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9லிருந்து 10:30 மணி வரை. இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:34 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைய போகிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இன்று உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பெரும்பான்மையான ஆற்றலை பயன்படுத்துவீர்கள். இது உங்கள் பணியில் பிரதிபலிக்கும். உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக அதே சமயம் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு நல்லிணக்கமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப் போகிறது. இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் குறைந்து காணப்படும். வெற்றியை பெற பொறுமை மிகவும் அவசியம். நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பலன் இருக்காது. பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு குறித்து பெரியவர்களின் ஆலோசனையை வழங்கினாலும் நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் ஏற்படக்கூடிய கோளாறும் முதுகுவலியும் உங்களை பாதிக்கலாம். இது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. தேவையற்ற விஷயங்களுக்கு பதட்டம் அடைவீர்கள். அதனை தவிர்த்து உற்சாகமாக இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை. இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம். சக பணியாளர்களை நண்பர்கள் போல கருதி பழக வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். இன்று துணையுடன் சுமூகமான உறவு கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதித்த பணத்தை குடும்பத்துக்காக செலவு செய்வீர்கள். பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீர் பருகுவது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாகவே அமையும். உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். உங்களிடம் அதிக ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வு காணப்படும். அவை உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். பணிகளை தன்னிச்சையாக செய்து முடிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகளவில் பணம் காணப்படலாம். வங்கி இருப்பு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக திடமாக இருப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மன உளைச்சல் காணப்படலாம். பாடல்கள் கேட்பது அல்லது திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் மலை போல குவிந்து கொண்டே இருக்கலாம். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். அதிக பணம் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளை காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது. என்றாலும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் நலனுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நற்பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கலாம். சிறிய முயற்சிகள் கூட இன்று வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் சிறப்பான வளர்ச்சி பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இன்று நன்கு அவரை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. இதனால் உங்கள் வருமானம் உயர்ந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். துலாம் ராசி நண்பர்களே, கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று உங்களுடைய செயல்களை செய்வது கடினமாக உணர்வீர்கள். அமைதியின்மை காணப்படலாம். நேர்மறை எண்ணம் மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையோடு மோதல்கள் காணப்படும். இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த வேறுபாட்டை களைவது சிறந்தது. இன்று புத பகவான் உறவின் நல்லிணக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். தொண்டை சம்பந்தமான பாதிப்புகள் காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். என்றாலும் உறுதியும் ஈடுபாடும் தடைகளை வெற்றிப்படிகளாகும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படும். இன்று பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது. விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை பராமரிக்க அணுகுமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும். எனவே சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையும் நிலை காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம். நீங்கள் அதிகப்படியாக வருத்தி கொள்ள வேண்டாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் சற்றே குறைந்து காணப்படும். நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை பொறுத்தவரை சற்று கடினமாக காணப்படலாம். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைந்து காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நகைச்சுவை அணுகுமுறை காரணமாக துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கடனாக வாங்குவீர்கள். அதன் மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். விருந்தினர் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கும். இன்று பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும். மகிழ்ச்சியோடு பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய அன்பை நிரூபித்து காட்டுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக வளர்ச்சி பெற்று காணப்படும். இன்று உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணவரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும். நீங்கள் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அன்போடு அமைதியோடு நீங்கள் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் தைரியத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக நீங்கள் ஓய்வின்றி வேலை செய்வீர்கள். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. இன்று உங்களுடைய மனநிலையில் தான் எல்லாவற்றுக்கும் இது காரணம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வீண் விரயங்கள் காணப்படலாம். நிதிநிலையில் கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. வெந்நீர் அதிகமாக பருக வேண்டும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு சாத்தியமாக்கிக் கொள்வது கையில்தான் உள்ளது. பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறிய விஷயத்தையும் பெரிய அளவில் காண்பீர்கள். அதனை உங்கள் துணையோடு வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படலாம். பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லைகள் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.